Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அவுட்லுக்கில் நமக்கு தேவையான இமெயில் டெம்ப்ளேட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, Outlookல ஒரு இமெயில் டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். சில நேரங்களில் ஒரே மாதிரியான மெயிலை நம்ம கம்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நேரங்களில் நமக்கு அந்த மெயில் பார்த்திங்கன்னா ஆஸ் அ டெம்ப்ளேட்டாக இருந்துச்சுன்னா ரொம்பவே வசதியாக இருக்கும். ஸோ நல்லா கவனிங்க, ஹோம் டேப்பில் நியூ இமெயில். ஸோ நமக்கு என்ன மாதிரியான மெயில் வேணுமோ, என்ன தேவையோ அது எல்லாத்தையும் நம்ம முன்னாடியே என்ன பண்ணலாம், டைப் பண்ணிடலாம். அண்ட் அதே மாதிரி இன்கேஸ் நமக்கு தேவையான ஃபைல் ஏதாவது அட்டாச் பண்ணணுங்கிற பட்சத்தில் அந்த ஃபைலையும் நம்ம முன்னாடி என்ன பண்ணிடலாம்னா அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இப்போது இந்த இமெயில் ஆஸ் அ டெம்ப்ளேட்டாக தேவை. ஸோ ஃபைல் மெனுவில் சேவ் ஆஸ், லொக்கேஷன் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. டைரெக்டாக ஃபைல் நேமில் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு இப்போதைக்கு என்கொயரி ரிப்ளை அப்படிங்கிறது தேவை. அண்ட் கண்டிப்பாக சேவ் ஆஸ் டைப்பை அவுட்லுக் மெசேஜ் ஃபார்மெட்டில் இருந்து அவுட்லுக் டெம்ப்ளேட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இதெல்லாமே கரெக்டாக இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் ஒரு நியூ இமெயிலை நம்ம கம்போஸ் பண்ணும்போது ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் ஹோம் டேப்பில் நியூ ஐட்டம்ஸ், அதில் மோர் ஐட்டம்ஸில் பார்த்தோம்னா நமக்கு சூஸ் ஃபார்ம் உண்டு. ஒன்ஸ் சூஸ் ஃபார்ம் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு சூஸ் ஃபார்மோட டயலாக் பாக்ஸ் உண்டு. அதில் லுக் இன் ட்ராப் டவுனில் யூசர் டெம்ப்ளேட்ஸ் இன் ஃபைல் சிஸ்டம் நம்ம கொடுத்தாலே போதும். நாம் என்னென்ன டெம்ப்ளேட் சேவ் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கும். நமக்கு தேவையானது இந்த டெம்ப்ளேட் தான். ஜஸ்ட் அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தாலே போதும். நமக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வித் அட்டாச்மெண்ட்டோட எல்லாமே பர்ஃபெக்டாக என்ன ஆயிரும், க்ரியேட் ஆகிடும். ஒருவேளை அந்த சூஸ் ஃபார்ம் ஆப்ஷனை நீங்கள் ரொம்ப தேடி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் நீங்கள் அதை ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள். குயிக் ஆக்சஸோட ட்ராப் டவுன் ஓப்பன் பண்ணி மோர் கமாண்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பாப்புலர் கமாண்டுக்கு பதிலாக ஆல் கமாண்ட் ஜஸ்ட் நம்ம சிஹெச்ன்னு சர்ச் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தோம்னா நமக்கு சூஸ் ஃபார்ம் உண்டு. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே ஆப்ஷன்ஸ்குள்ளெல்லாம் போய் நீங்கள் தேடணும்னு அவசியம் இல்லை. மேலே குயிக் ஆக்சஸ் டூல் பார்லேயே சூஸ் ஃபார்ம் உண்டு. கிளிக் பண்ணி டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி யூசர் டெம்ப்ளேட் அண்ட் அதில் நம்மளுடைய டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தாலே போதும். இல்லை ப்ரோ, எனக்கு வந்திருக்கிற மெயிலுக்கு டைரெக்டாக ரிப்ளை பண்ணணுங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள். அதுக்கு நம்ம ஒரு குயிக் ஸ்டெப்ஸ் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஹோம் டேப்லேயே உண்டு. ஒரு நியூ ஸ்டெப்பை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த ஸ்டெப்போட நேம் பார்த்தீங்கன்னா லைக் சேம் என்கொயரி ரிப்ளை அப்படிங்கிறதே நம்ம வச்சுக்கலாம். ஓகே. அண்ட் அதே மாதிரி சூஸ் அன் ஆக்ஷனில் நம்ம ரிப்ளை அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அண்ட் ஷோ ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணி நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை என்ன பண்ணலாம், உள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக டு சப்ஜெக்ட் ஃப்ளாக் இதெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். பட் நமக்கு ஃபோக்கஸ் பண்ணுற டெக்ஸ்ட் மட்டும்தான். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மெயிலை செலக்ட் பண்ணிவிட்டு ரிப்ளை கொடுக்கறதுக்கு பதிலாக குவிக் ஸ்டெப்ஸில் என்கொயரி ரிப்ளை உண்டு. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ரிப்ளை பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிரும். பட் என்ன விஷயம்னா நீங்கள் அட்டாச்மெண்ட்டை மட்டும் மேனுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஒருவேளை உங்களுக்கு இந்த குவிக் ஸ்டெப் வேண்டாங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த குவிக் ஸ்டெப்பை ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் டெலீட் பண்ணாலே போதும். அண்ட் ஈவன் நாம் க்ரியேட் பண்ண டெம்ப்ளேட்டை டெலீட் பண்ணணுங்கிற பட்சத்தில் அந்த லொக்கேஷனுக்கு போய் டெலீட் பண்ணிடலாம். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுங்கள். லோக்கல் டிஸ்க் சியில் யூசருக்குள்ளே போனோம்னா உங்களுடைய யூசர் நேம்குள்ளே போயிருங்க. அங்கே பார்த்தோம்னா நமக்கு ஆப் டேட்டா உண்டு. அதில் ரோமிங்கில் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கலாம். அண்ட் அதில் பார்த்தோம்னா டெம்ப்ளேட் உண்டு. ஸோ டெம்ப்ளேட்குள்ளே போனோம்னா அங்கே நம்ம ஸ்டோர் பண்ண டெம்ப்ளேட் உண்டு. ஸோ உங்களுக்கு வேணாம்னா தாராளமாக அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அதை டெலீட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ப்ரீவியஸ் அவுட்லுக் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.